எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது சார்ந்ததை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டப்பேரவையில் இன்று எரிசக்தி மற்றும் கலால் துறை மானிய கோரிக்கை நடைபெற்று வருகிறது. அதன் மீதான விவாதம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்ன காரணத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுமதி கோரினார்? ஏன் மறுக்கப்பட்டது? அவனையா குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கு மின்சாரம் மற்றும் மது மானிய கோரிக்கை வருகிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதற்கான அனுமதி என்பது வழங்கப்படவில்லை என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து பேசுவதற்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கேள்விகளை முன்வைத்து விடுங்கள் என்ற அடிப்படையில தற்போது சபாநாயகர் அவருக்கான அனுமதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில தொடர்ச்சியாக பேச அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில அனைவரும் தற்போது வெளிநடப்பு செய்து சட்டமன்ற சேவை வளாகத்தில் 4வது நுழைவாயில தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு குறிப்பாக மானிய கோரிக்கை விஷயத்துல குறிப்பாக இந்த டாஸ்மார்க் விவகாரம் பற்றியும் அதே போல மின்சாரத்துறை சார்ந்த விவகாரம் பற்றியும் தற்போது பேசுவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொண்டார்கள். ஏற்கனவே கவன ஈர்ப்பு மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசாமல் வேறு எங்கு பேசுவது என்று கூறி அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு முழக்கங்களை எழுப்பி அந்த நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்.